தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்குது. சாப்பாடு வேணும்ல, உழைச்சா தான் சாப்பாடு கிடைக்கும். அதனால தான். ஆனால் இன்றைக்கும் வேலை இருக்குது. ஆனால் இந்த வீடியோ நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முன்னாள் நீதியரசர் நம்ம சந்துரு அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்களோடலாம் ரசிகன் நம்ம. இவங்களோட பேச்சு, இவங்களோட அறிவு சார்ந்த முதிர்ச்சியான பேச்சுக்கெல்லாம் நம்ம ரசிகர்கள். இவங்கெல்லாம் நம்மளை ஒரு வகையில் வழி நடத்தினவங்க அப்படின்ற முறையில் நம்மளுக்கு அந்த பேச்சை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏராளமான தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ முதல்வர் விஜய் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாட்டில் 1967 தான் பெரிய மாற்றம் வந்தது. நாங்கள் போய் போஸ்டர் ஓட்டுறோம், நாங்கள் போய் மீட்டிங்கு ஆள் சேர்க்குறோம், துண்டு நோட்டீஸ் கொடுக்குறோம். எங்களை பார்த்து பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தெருப்பொறுக்கிங்க. அதையும் மீறி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ச்சியாக பல வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது, அவர் தேர்தலில் இருக்கும்போது, தனி கட்சி ஆரம்பிக்கும்போது விசில் அடித்தா கொஞ்சம் சினிமா ரசிகர்கள் அப்படி தான் சொன்னாங்க. என்னன்னா, இவங்களெல்லாம் இந்த கட்சியில் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரியான பேர் வச்சு கூப்பிடுறது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் இவர் எப்படி வழிகாட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி தானே கேள்வி அது. அதுக்கு இவர் நேரடியாக பதில் சொல்லாமல் 1967 அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார் நம்மள. இப்போ என்னன்னா, 1967 இவங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல, இவங்க எதனால் ஈர்க்கப்பட்டு போஸ்டர் ஒட்டினாங்க, துண்டு பிரசாரம் வந்து கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் எதனால் ஈர்க்கப்பட்டாங்கன்றதான் அடிப்படை கேள்வி. அப்போது அண்ணா யார் கூட இருந்தார், அண்ணா எதுக்காக அரசியலுக்கு வந்தார், அண்ணாவோட கொள்கையெல்லாம் என்ன, அண்ணாவோட அறிவு எப்படிப்பட்டது, அண்ணா முழுக்க முழுக்க சினிமாவில் இருந்தாரா, அவர் சினிமாலையும் மக்களுக்கான கருத்தை தானே பேசியிருக்காரு. பார்ட் டைம் அரசியல் ஒன்றும் பண்ணலைல்ல, சினிமாவில் ஃபுல்லாக கமர்ஷியலாக எங்கன்னா அண்ணா இருந்திருக்காரா, அவரோட கதை எப்படி இருக்கும், அவரோட கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாடகம் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கான கருத்துக்கள் மட்டும்தான் நோக்கி இருந்தது. வெறுமனே சினிமாக்காரர் மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? அவர் வந்து நடிகர் கிடையாதுல்ல, அவர் வந்து ஒரு கதை எழுதுவார். அதே நேரத்தில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கூட இருந்தார். பெரியார் கூட இருந்தவர், பெரியாரோட சிஷ்யனாக இருந்தவர். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்த அண்ணா அரசியலுக்கு வராரு. ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டோட நலன் கருதி வராரு. வெறுமனே எடுத்த ஒன்றுமே படத்தில் கமர்ஷியலாக நடிச்சுட்டு உடனடியாக அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகணும்னு வந்தாரா? அவரோட உழைப்பு எங்கேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் வந்திருக்கு. அவர் கூட இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க. சரி, இது இல்லாமல் இப்போ இவரே உதாரணம். அதுக்கு இவர் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவர், இவரோட அறிவு அந்த சின்ன வயசுல அப்படிப்பட்ட அறிவாளியை நோக்கி தானே போச்சு. இவர் ஒன்றும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஆள் கூட போய் சேரல. அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ பெருசு, அதுக்காக களத்தில் வந்து போராடி மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று அதுக்கு பிறகுதான் அவங்களாம் சிஎம் ஆகுறாங்க. மாநிலத்தோட சுயாட்சியை பற்றி பேசினாரு, மக்களோட உரிமைக்காக குரல் கொடுத்தாரு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் குரல் கொடுத்து பேசி கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்பி ஒரு பட்டாளத்தை அவங்க பெறுறாங்கல்ல, அதாவது அவங்களோட கட்சிக்கு ஆதரவாளர்களை கஷ்டப்பட்டு ஈர்க்கிறாங்கல்ல, அதுவும் சினிமாவில் நடித்து சினிமாலேயே ஃபேமஸ் ஆகி மக்களுக்கான எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் களத்தில் வந்து போராடாமல் வந்து ஒரு சேர்ற கூட்டத்தையும் ஒன்றுபடுத்தி இவர் எப்படி பேசலாம்? அன்னைக்கு போஸ்டர் ஒட்டினவங்கள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் போஸ்டர் ஒட்டினீங்க, எதுக்காக ஒட்டினீங்க? அன்னைக்கு அறியாமல் இருந்த மக்கள் வெறுமனே நல்ல நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லி நீங்கள் போய் போஸ்டர் ஒட்டினீங்கல்ல, அப்போது உங்களை பொறுக்கின்னு சொன்ன அந்த மக்கள் தானே அறியாமையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்களை இப்படி சொல்லும்போது இவங்க அந்த மாதிரி அறிவு ரீதியாக மக்கள்கிட்ட போயிட்டு இது பண்ணாங்களா? இவங்களோட பண்ண செயல்லாம் என்ன? ஒரு மீட்டிங் போட்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சேரெல்லாம் உடைக்கிறது. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுக்க வந்தார், அதை கவர் பண்ண வந்தார்னா அவர் தலையில் துண்டை போட்டு அவரை டான்ஸ் ஆடின்னு இழுத்துன்னு போகிறது.
டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, பனைமரத்து மேலே ஏறுறது, ஒரு இது மேலே கட் அவுட் மேலே ஏறி நிற்கிறது. விஜய் சார் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ உச்சி, அது என்னன்னு தெரியல, ஒரு போஸ்ட் கம்மோன்னு நினைக்கிறேன், ஏறிட்டு முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன் அப்படின்னு சொல்றது. இவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரிகேட்லலாம் பார்த்தீங்கன்னா கிரீஸை தடவி விட்டு வச்சிருப்பாங்க, ஏகிரி குதிக்கக்கூடாது வழுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்து இப்படி சொல்லத்தானே செய்வாங்க. அன்னைக்கு நீங்க அறிவாளியா ஒரு அறிவு கூட்டத்தோட அவருக்காக போய் போஸ்டர் ஒட்டினதுக்கு, அவங்க உங்களை பொறுக்கி அப்படின்னு சொன்னதுக்கும், இவங்க இன்னைக்கு நேரடியா இந்த மாதிரி இப்போ நான் சொன்னல ஒரு சில விஷயங்கள்லாம், அதுல இவங்களை வந்து ஒரு மாதிரி திட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அன்னைக்கு மக்கள் அறியாமையில இருந்தாங்க. ஏன் நம்மலாம் வந்து ஜாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தோம், அதை கூட தான் மக்கள் வந்து சரியான விஷயத்த தேவையில்லாத கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த திராவிட கட்சிகள் தப்பாக பேசுன்னு சொன்னாங்க. அப்போ அது ஏற்றுப்பீங்களா நீங்கள்? அப்போ மக்கள் அறியாமையில் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை திட்டும்போது அது மக்களோட அறியாமை. இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது, படிப்புலேருந்து அறிவுலேருந்து எல்லாமே கிடைச்சிருக்குது. அன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்ச பிறகு இப்போவும் இந்த மாதிரியான நான் சொன்னல சில விஷயங்கள்லாம், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்கள எப்படி நம்ம திட்டாமல் இருக்க முடியும்? அந்த கேள்வி கேட்டுதானே ஆகணும். அப்போ உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு அந்த வழிநடத்தல் சரியில்லை, இவங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லி திருத்தணும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பட்டறை வச்சு கருத்தரங்கள்லாம் வச்சு அவங்கள வந்து பயில்விச்சு அவங்கள வந்து அறிவாளியா மாற்றணும் அப்படின்னு தானே நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த காலகட்டத்தில் எங்களை பொறுக்கின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு அவருக்கு ஓட்டு வந்து அவர் சிஎம் ஆன பிறகு விசில் அடிச்சான் குஞ்சு அப்படின்னு கலாய்ச்சானே. எம்ஜிஆர் எடுத்தோடனே சிஎம் ஆயிட்டாரா? எத்தனை வருஷம் எம்ஜிஆர்? கிட்டத்தட்ட 77 தானே எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி அண்ணா கூட இருந்து அவரோட கருத்துக்களை டைரக்ட் பாலிட்டிஷியனாக இருந்தார் எம்ஜிஆர். அவர் ஒன்றும் பார்ட் டைமெல்லாம் இல்லை, டைரக்டான பாலிட்டிஷியன். அவர் மக்கள்கிட்ட அண்ணாவோட கருத்துக்களை சொன்னார், அப்படி பிரச்சாரம் பண்ணுவார், அவ்வளோ உழைச்சிருக்காரு. உழைச்சி அந்த கட்டத்துக்கு அப்புறமா தானே ஒரு சிஎம் வந்தார். அப்போ விசில் அடிச்சான் குஞ்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எம்ஜிஆரோட ரசிகர்கள் கூட இன்றைக்கி இப்போ பண்ணுற ரசிகர் மாதிரி தான் இருந்தாங்களா? எது சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சு எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படி தான் இருந்தாங்களா? அப்போது நீங்கள் போகிற போக்கில் உதாரணங்கள் எது கூட கம்பேர் பண்ணுறீங்க? அண்ணாவுக்கு போஸ்டர் ஓட்டுனதையும் எம்ஜிஆர் கூட இருந்த தொண்டர்களையும் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத போது அறிவை நம்மளுக்கு போதிச்சுக்கினே இருந்தாங்கல்ல, ஒன்றுமே தெரியாது அன்றைக்கி நம்மளுக்கெல்லாம், அடிமைப்பட்டு கிடந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சாங்கல்ல, அப்போ இருந்த அறியாமை இப்போது எல்லாமே தெரியுது. நியூஸ் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து யூடியூப்பு, இணையம் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அறிவு அவ்வளோ எல்லாமே கொட்டி கிடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே பொழுதுபோக்கை மட்டும் நோக்கி ஒரு பிம்ப அரசியல், எந்த கொள்கையும் கிடையாது, கொள்கை தலைவர்களும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு வார்த்தை இது வரைக்கும் பெரியாரை பற்றியான மேடை போட்டு யாராச்சும் பேசியிருக்கிறாங்களா? அம்பேத்கரை பற்றி மேடை போட்டு யாராச்சும் பேசியிருக்கிறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லை, பரப்புரை இல்லை. அப்போது இவங்களை வந்து இப்படி நீங்கள் அண்ணா கூட போஸ்டர் ஓட்டுனதை வச்சோம், எம்ஜிஆரை விசில் அடிச்சாங்க கொஞ்சம் சொன்னதுன்னு சொல்லியும் கம்பேர் பண்ணுறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு நான் கேட்குறேன். இது வந்து ரொம்ப அநியாயமான விஷயமா நான் பார்க்குறேன். அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது உங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. நேரடியாக நீங்களாம் எப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, நேரடியாக ஆமாங்க அப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு, அதை அவர் சரி செய்யணும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பட்டறை வச்சு அவங்களோட இளைஞர்களுக்கு நல்ல விதமான அறிவை புகட்டி மாற்றினா மட்டும்தான் எல்லாருமே இவங்கள ஆதரிப்பாங்க. இப்படியே இவங்க இருந்தாங்கன்னா வெறுக்க தான் செய்வாங்க அப்படின்னு தானே சார் நீங்கள் சொல்லணும். நாங்கள்லாம் உங்களை அப்படி தானே பேசி பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேசி நல்லா ஏற்றுக்கவே முடியல சுத்தமாக. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விழாவில், அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பற்றி ஏதாவது வார்த்தைகளோ கலந்துரையாடல்களோ விஜய் அவர்கள் பண்ணினாங்களா? கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிஷம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்போ ஒரு 4-5 கருத்துக்கள் பேசினார். அவர் வந்து நான் நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு தனிமை விரும்பிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அவர் அந்த புத்தகத்தை ப்ரமோட் பண்ண தான் வந்தார் வழிய. பல கடை திறப்பு விழா எல்லாம் வந்து ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம். அவரு கொஞ்சம் ஏதோ பேசினாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியா கேட்டாங்க அவங்க? கூட்டம் கூட்டுறது எதுக்காக? அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா. அப்போ அங்கே யார் ஹீரோ? அம்பேத்கர் தான் ஹீரோ. அப்போ அம்பேத்கரை பற்றி கூட்டத்துக்கு முன்னாடி பேசுவாங்களா இல்லை கூட்டத்தில் பேசுவாங்களா?
கூட்டத்துக்கு முன்னாடி தானே பேசுவாங்க. அதாவது கூட்டத்துக்கு முன்னாடி மீன்ஸ் என்னன்னா, கூட்டம் கூடி மக்களுக்கு முன்னாடி தானே பேசணும். கூட்டமே ஆரம்பிக்கல, முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் பேசினாருன்னு சொல்றது என்ன மாதிரியான பதிலா இருக்க முடியும்? உங்ககிட்ட பேசுனது யாருக்கு தெரியும்? அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம்? அப்புறம் எதுக்கு வெளியீட்டு விழா? உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் வெளியிட்டுட்டு போயிடலாம்ல. அப்போ ஒரு பொது மேடை போட்டு நீங்க அம்பேத்கர் போன்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவரை பத்தி ஒரு புத்தகம் வெளியிடுறீங்கன்னா, அவருடைய நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும்ல. அவரை பத்தி நீங்க பேசணும்ல. அதை பத்தி எதுவுமே பேசாம முழுக்க அரசியல் மீட்டிங் மாதிரி அதை நடத்திட்டு, கூட்டத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் பேசினாரு அப்படின்னா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இவரா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பதிலா இது? அவர் பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு தானே சந்துரு சார் சொல்லணும். அவர் அப்படி சொல்ற ஆள் தானே. அவர் இப்படி இப்படி சொல்றாரு, என்னால ஏத்துக்கவே முடியல. அது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவரு பேசியிருக்க வேண்டிய தேவை கூட அவ்வளவா இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு நடிகர். அவர் ஒரு கடை திறப்பு விழாக்கோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டு ப்ரொமோஷன், அவர் அங்கே ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு அதை கடந்து போக பார்க்குறாரு. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் பேசினது அரசியல் ரீதியாக பேசினாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடை திறப்பு விழாக்கு போன மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்க முடியுமா? அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்னைக்கு அவர்கிட்ட ஆட்சியே கொடுத்துருக்குறாங்க மக்கள். அப்போ அவங்க அரசியல் ரீதியா தான் அந்த விழாவே நடத்துறாங்க. அங்கே ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்த நடிகர் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இது என்ன மாதிரியான முட்டு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமா. இப்ப அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கல, அரசியலும் பேசினதே கிடையாது. அவர் வெறும்னே அவர் உண்டு, அவரோட நடிப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு புத்தக வெளியீட்டுக்கு விழாக்கு வந்தாரு, அவருக்கு தெரிஞ்சதை பேசிட்டு போனாரு, அம்பேத்கரை பத்தினதா ஓகே. ஆனா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவர் மேடையில இன்னொரு கட்சியை திட்டி பேசுறாரு. அப்படின்னும் போது அவர் எந்த வகையில உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக மட்டும் வந்தவரா தெரிகிறாரு? எந்த வகையில அவர் ஒரு நடிகரா மட்டுமே அங்க போனாரு, புத்தகத்தை விற்பனை செய்யறதுக்காக பிஸ்னஸ் மைண்டோட அப்படின்னு தெரிகிறாரு? இந்த மாதிரி அநியாயத்துக்கு முட்டு கொடுப்பாரா சந்துரு சார் அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அம்பேத்கரிய கருத்துக்கள் அவர் பேசி இருந்திருக்கணும், அதை பத்தி மட்டுமே அந்த மேடை இருந்திருக்கணும். ஏன்னா இது அம்பேத்கருக்கான விழா, அந்த விழாவில் நாம அதை அரசியலாக்கி இருக்க கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியலுக்கு பள்ளிகள் தேவை கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய படிப்பெல்லாம் தேவை கிடையாது, திறமையும் தேவை கிடையாது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அதன் பிறகு அவங்களோட அறிவை வளர்த்துக்கலாம், திறமையை வளர்த்துக்கலாம், மக்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு. அந்த நம்பிக்கை இந்த அரசாங்கத்து மேல எனக்கு இருக்கு, அவங்கள டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா திறமையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் திறமை இல்லாம தான் அதுக்கு பிறகு திறமையை வளர்த்துக்கினாங்களா அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். அண்ணா திறமை இல்லாம வந்தாரா, கலைஞர் திறமை இல்லாம வந்தாரா, எம்ஜிஆர் திறமை இல்லாம வந்தாரா அப்படின்ற கேள்வியும் வருது நம்மளுக்கு. அப்போ குறைந்தபட்சமான திறமை அட்லீஸ்ட் வரலாறாச்சும் அட்லீஸ்ட் தெரியணும்ல. வரலாறு தெரியணும், யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். இன்னைக்கு இருக்கிற மக்கள், இப்ப ஜெயிக்க வச்சிருக்க மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னன்னா, அரசியலுக்கு கண்டிப்பா ஒரு திறமை தேவைப்படுது. அதை இவர் மறந்துட்டு சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சினிமா திறமை. சினிமால நல்ல ஒரு பெரிய ஹீரோவா இருக்கணும், நல்ல ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கணும், நல்ல அழகாகவும் இருக்கணும், நல்ல டயலாக் பேசணும், அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அந்த திறமை வேணும் அப்படின்னு நினைச்சு தானே இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து என்ன பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. ரெண்டே விஷயமா தான் இருக்க முடியும். ஒன்று, இவர் சினிமா நடிகர், அந்த பிம்பம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஓட்டு போட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த பழைய கட்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கணும், இல்லைன்னா அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கணும். சரி, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அவர்கிட்ட அப்படின்னு கேட்டா, அண்ணா கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? அவரோட கொள்கையை சொல்லுவோம். அவர் கடந்து வந்த பாதையில் அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு, அவர் பெரியார் கூட இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காரு, மக்களுக்காக களத்தில் போராடி இருக்காரு, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். கலைஞரை பற்றி கேட்டால் நம்ம சொல்லுவோம், எம்ஜிஆரை பற்றி நம்ம கேட்டால் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்போது இவரை பிடிச்சி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த ரெண்டில் ஒன்று. அந்த ஒன்றில் என்ன சொல்லுவாங்க? ஒரு அந்த காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்க 25 வருஷமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இப்படி நடிப்பார் அப்படி நடிப்பார். அதை தவிர்த்து வேற என்ன சொல்ற முடியும்?
அவர் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்காக போராடி இருக்காரு, எங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு, எங்க கூட வந்து உக்காந்துருக்கிறாரு, ஒரு 2-3 விஷயம் பண்ணிட்டா. அப்படியா பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துல அண்ணாலாம். முழுக்க முழுக்க அரசியல்வாதியா இருந்து மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடினாங்க, மாநிலத்துக்காக போராடினாங்க அவங்க. அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காரா? இல்ல. அப்போ அவரை பிடிக்கும், வெறும்னே பிடிக்கும், அவ்வளவுதான். எனக்கு அண்ணன், எனக்கு மாமா, மச்சான் அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிக்கும், அப்படிதான். இப்போ இன்னொரு ஓட்டு எப்படி விழுந்தது அப்படின்னா, பழைய கட்சிகள் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த அரசியல் பண்ணிட்டாங்க, இந்த அரசியல் பண்ணிட்டாங்க, அதனால பிடிக்காம ஓட்டு போட்டாங்க. இந்த பிடிக்காம ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேணாம். அந்த இடத்துக்கு இன்னொன்று நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது உங்களோட உரிமை, ஓகே. அந்த இடத்துல நீங்க இன்னொன்று வைக்கிறீங்கல்ல, அந்த அவாய்ட் பண்றதை விட அந்த தேர்ந்தெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த தேர்ந்தெடுத்தல் தான் நம்மளை வழிநடத்த போகுது அப்படின்னா. அப்ப அந்த அவாய்ட் பண்ற பொருளுக்கு பதிலா இன்னொரு பொருளை எடுத்துன்னு வந்து நீங்க அங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி ஒரு நல்ல பொருளா இருக்கணும். அதை விட்டுட்டு இது வேணாம் அப்படின்றதுக்காக நான் எதையாச்சும் ஒன்று எடுத்துன்னு வந்து இங்க வச்சிருவேன் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு தேர்ந்தெடுத்தலா இருக்கும்ன்றதுதான் என்னோட கேள்வியை நான் வைக்கிறேன். அப்போ ஒண்ணு வந்து பிடிச்சிருக்கு, இன்னொன்னு வந்து நீ வேணா நான் எதையாச்சும் ஒன்று வச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான அரசியல் எந்த வகையா இந்த இளைஞர்கள்லாம் வழி நடத்தும். இப்போ அடுத்த கட்டம் இது யாருக்கெல்லாம் ஊக்கம்னா நடிகர்களுக்கெல்லாம் ஊக்கம். இங்க நடிகர்களின் அரசியல் தான் இருந்துட்டே இருக்கு. ஏன் உங்களுக்கு நல்ல தலைவர் யாருமே இல்லையா? ஒரு சிம்பிளா கேட்கிறேன், நல்ல கண்ணு இறந்தார் இல்லையா, அவரை கூட்டிட்டு வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு நிற்க வச்சிருந்தா இந்த கட்சி 2 கட்சியும் பிடிக்கலன்னு சொன்னாங்கல்ல, அவங்க இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? உண்மையை மனசாட்சியை தொட்டு சொல்லலாம், இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நல்ல கண்ணுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? இல்ல. அப்போ நம்மளோட கண்கள் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர்களை நோக்கியே போயிட்டே இருக்கு. ஏன் இந்த நடிகர்களை நோக்கி மட்டுமே நம்மளோட அரசியல் இருக்குது அப்படின்றத என்னோட கேள்வியா வருது. இப்போ என்னோட ஃபைனல் அப்படின்னா, நம்ம சந்துரு ஐயா அவர்கள் மிக நல்ல கருத்துக்களை பேசி எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இவரோட பேட்டியெல்லாம் பார்த்து இவரோட பேச்செல்லாம் கேட்டு அந்த படத்துல கூட இவர் எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன்ற மாதிரி இருக்கும்ல. இவங்கெல்லாம் நேரடியா இது சரியில்லை, இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும், இது தப்பான வழியை வந்து அரசியல், ஆனா இது உங்களுக்கு எப்படியோ கிடைச்சிருச்சு, இதை வந்து நீங்க வந்து அந்த இளைஞர்கள்லாம் நல்வழிப்படுத்தி இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லாம எங்கெங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன உதாரணமோ கொடுத்து அண்ணா கூட இதை போய் கம்பேர் பண்ணிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காருல்ல. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குள்ள விஷயமா நான் பாக்குறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச தலைவர்கள்லாம் இப்படி தடுமாறி பேசும்போது நாங்கெல்லாம் எப்படி அந்த ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது. ஆனா இருப்போம் அப்படின்ற தைரியத்தை கொடுக்குற இடத்துல பெரியார், அம்பேத்கர்லாம், மார்க்ஸ்லாம் நம்மளை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த பதிவை நான் போடுறேன். நன்றி.